ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சாட்டர்டே மார்னிங் எடுத்த வீடியோ. பிள்ளைங்களுக்கு அன்றைக்கி ஸ்கூலில் ஷேரிங் டேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாம் போட்டு வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணி கொடுக்கலான்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே முந்தின நாளே வாங்கி வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையிலே பார்த்திங்கன்னா குக்கிங்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பட்டாணியை வேக போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா பிரியாணி பண்ணலான்ட்டு வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து லீவுன்ட்டு மெசேஜ் வந்துச்சு. பட்டாணி என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். சரி பூரி பண்ணிடலான்ட்டு ஃபஸ்ட் அதுக்கு குருமா பண்ணிட்டேன். மீதி இருந்த பட்டாணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அப்புறமா பெப்பர் போட்டு அதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன். பூரி பார்த்திங்கன்னா அதுக்குமே மாவு விரசிட்டேன். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி லீவ் டேஸில் பூரி போட்டு கொடுத்தோன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸ்கூல் டேஸில் பண்ணி கொடுத்தோன்னா பாதி சாப்பிட்டும் சாப்பிடாமையுமா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி லீவ் டேஸில் தான் இந்த மாதிரி பூரி சப்பாத்தி எல்லாம் போடுவேன். பூரி பார்த்திங்கன்னா நல்லா உப்பிட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே பிளேட்டில் எடுத்து அவங்கள சாப்பிட வச்சாச்சு. அவங்களுமே டிவி பார்த்துட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நானுமே பார்த்திங்கன்னா டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சிம்பிளாக சாம்பார் வச்சாச்சு. அதுக்கப்புறமா பாவக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டிருக்கனால கசப்பாகவே இருக்காது.